நாம மற்றவர்களுக்கு மன்னித்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இல்லையா? சரி, இதுதான் இந்த நாளில் ரொம்ப மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகான ஓமையை அங்கு நாம் பார்க்கலாம். அதாவது 23ஆம் வசனத்திலே 18:23 அவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவரே அவனுக்கு முன்பாக அங்கு கணக்கு பார்க்கிறார்கள், கணக்கு கேட்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கணக்கு கேட்கின்ற ஒரு நாள் வரப்போகிறது இல்லையா? அதான் ஜட்ஜ்மெண்ட் டே. இங்கு அதைத்தான் பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கிறவனாக இருக்கிறது என்பது ஊமையாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் எவ்வளவு கடன் பட்டிருந்தான்? 10,000. அப்படின்னா என்னது? 10,000 என்றால் 10,000-மா 16,000-மா? 10,000 16,000 என்று சொல்லலை, 10,000. அவன் அப்புறம் என்ன சொல்ற பாருங்க, அவனுக்கு அந்த கடனை நிறைய பேர் நம்ம கடன் வாங்குகிறோம், ஆனால் அதை தீர்ப்பதற்கு நமக்கு நிர்வாகம் இல்லாமல் போய்விடுது. அவசர நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு திருமணத்திற்கு என்று கொஞ்சம் பணங்களை கடன் வாங்குகிறோம், ஆனால் அதை திடீரென்று கேட்கின்ற போது கொடுக்க முடியாமல் ஆகிப்போகிறது. அதே போல் இவனுக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்போது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை. காசு கொடுத்தவன், எனக்கு நீ எப்படியாவது பணத்தை தந்தாக வேண்டும், நீ என்ன செய்கிற, உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று எனக்கு கடனை கொடு என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அவன் காலிலே விழுந்து வணங்கி, ஆண்டவரே இடத்தில் பொறுமையாக இரும். இந்த நேரத்திலும் கூட இவன் என்ன படவில்லை, இவன் டென்ஷன் ஆகல. ஆண்டவரே என்னிடத்திலே நீர் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து நான் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறான்? அவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் மன்னித்து விடுகிறான். அல்லேலூயா! யார் இந்த உலகத்தில் எப்படி செய்ய முடியும் இல்லையா? கடன் வாங்கினவனுக்கு நீ கடனே தர வேண்டாம் என்று சொல்லி யார் மன்னித்து விட, அந்த பெரிய மன்னிப்பின் வளலாக யார் இருக்கிறார்கள்? இங்கே இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவருக்கு மன்னித்து விட்டு விடுகிறான். இப்போது இவன் என்ன செய்கிறான்? 16,000 வாங்கி இருக்கிறான், அதை மன்னித்து விட்டான். இப்போ இவனிடத்தில் ஒருவன் 100 காசு கடன் பட்டிருக்கிறான். பாருங்கள், அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையிலே தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாக இருந்த தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். இப்போதுதான் 10,000 கடன் அவனுக்கு இலவசமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு 100 பணம் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவனை பிடித்து தொண்டையை நெரிக்கிறான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து இவனை போல சொல்கிறான், என்னிடத்திலே பொறுமையாக இரும், நான் எல்லாத்தையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் இவன் அதுக்கு சம்மதிக்கவில்லை. இவனை காவலிலே போடுங்கள் என்று சொல்லுகிறான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து நடந்ததையெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் உனக்கு 10,000 16,000 வெள்ளிக்காசு கடனை நீர் அவருக்கு மன்னித்தீரல்லவா? இவன் வெறும் 100 வெள்ளிக்காசு தன்னிடத்தில் கடன் விட்டவனை மன்னிக்காமல் அவன் காவலிலே அவனை போட்டு விட்டான் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினதைப் போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உனக்கு மன்னித்ததை போல நீ மற்றவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நான் இறங்கினதை போல நீயும் இறங்க வேண்டும். உனக்கு ஒரு பெரிய அளவு பணம், உனக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை மன்னித்து அந்த ஆண்டவன் உன்னை விட்டிருக்கிறான். நீயோ 100 வெள்ளிக்காசுக்காக அவனை காவலிலே போட்டாய். எனவே என்ன நடக்கிறது? அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். முதலாவது விடுதலையாய் போய்விட்டான். அவன் அப்படியே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. வழியிலே இவன் போகின்ற போது இவனிடத்தில் கடன் பட்டவன் வந்து எதிரே வருகிறான். அவனிடத்திலே இவன் கேட்கிறான், எனக்கு என்னிடத்தில் நீ பட்டதை கொடு என்று.
அவன் என்னிடத்தில் நிர்வாகம் இல்லை, நான் பின்னர் தந்து தீர்க்கிறேன் என்றான். ஆனாலும் அவனை கொடுமைப்படுத்தினான், காவலிலே வைத்தான். இப்போது இவன் அதே போல் அவனை மன்னிக்காததினாலே இவனை பிடித்து எங்கே போட்டார்களோ உபாதிக்கிறவர்களிடத்திலே கொடுத்தார்கள். உபாதிப்பதனால் என்றால் துன்பப்படுத்துகிறவர்களிடத்திலே இவனை கொடுத்து விட்டார்கள். இவன் அவனை துன்பப்படுத்துகிற இடத்திலே காவலிலே வைத்தான். இவனும் மீண்டுமாக அந்த துன்பப்படுகிற இடத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே. நாம எதை செய்கிறோமோ அதுதான் நடக்கும் இல்லையா? நாம் மட்டும் எதிர்பார்க்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் செய்யணும், மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னா நமக்கும் அப்படித்தான் போகும் என்கிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அதான் இது மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மன்னிப்பை விதைத்தால் மன்னிப்பை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ, வினையை விதைத்தால் விதையை அறுப்பான், திணையை விதைக்கிறவன் திணையை. அப்படித்தானே? நம்ம ஒரு கீரை விதையை போட்டால் கீரை செடி தானே முளைக்கும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு மன்னித்தால், வேதத்தை படிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், 40 நாட்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் போகிறோம் இல்லையா? எல்லா நாளும் ஆலயத்துக்கு போகிறோம், 40 நாட்கள் நாம் வசனங்களை தியானிக்கிறோம், கல்வாரிக்காக கண்ணீர் வடிக்கிறோம். அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்தால் இதே போல மாறிவிடுகிறோம், பிரயோஜனம் இல்லை. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்கிற பாடம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.